நான் ஏன் வரேன்? காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை அடையிறதுக்கு வரேன். நான் ஏன் சபைக்கு வரேன்? காண போற உலகத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அல்ல, ஆசீர்வாதத்தை ஒரு நொடி பொழுதுல கொடுக்கவும் அடுத்த நொடி பொழுதுல எடுத்து போடவும் கர்த்தரால முடியும். அந்த வெளிப்பாடே இல்லாம கர்த்தரை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கிறோம். சுத்தமா கிடையாது. சுத்தம் எவ்வளவு பேசினாலும் கிடையாது. படிப்பு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம், சுத்திட்டே. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஏன் சபைக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வந்தார்? ஏன் தேவ சித்தத்துக்குள்ள அழைக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்? ஏன் கர்த்தர் நம்மை அழைக்கணும்னு விரும்புகிறார்? ஏன் நம்மை கர்த்தர் அழைக்கிறார்? ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார்? வேற ஆளே இல்லையா? ஏன் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார்? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற நான் சுய இச்சைகளோடு போயிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாரு. ஸ்டாப் பண்ணணும் நம்ம. அப்ப அதுல இருந்து விடுதலையாகி இவருடைய காரியங்களுக்கு வரும் பொழுது என் இஷ்டத்துக்கு செய்யறதெல்லாம் நிக்கணும். அப்படி இல்லை, நான் அதே செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரையும் தேடிட்டே இருந்தேன்னா என்னை விட்டு அகன்று போகுங்கள் அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு சொல்வார். நிச்சயமா சொல்வார், சத்தியமா சொல்வார். ஏன்னா அவர் சத்தியம்.